இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ல பலர் குளறுபடிகள் இருக்கு அதோட தேர்வுகள்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம். கடுமையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அரசை சாடி இருக்காங்க சார். இதை நீங்க எப்படி? ஒரு அரசு தேர்வு நடத்த கூட வக்கில்லாத ஒரு அரசாங்கமா இருக்கு. ஒரு பொம்மை முதல்வராக இருக்கீங்களே, இது ஒரு தேர்வு நடத்த கூட உங்களுக்கு துப்பு இல்லையா வக்கில்லைன்ற மாதிரி. டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியா ஒன் வேர்ட் ஆன்சர் பண்ணிட்டு போறாங்களே, இந்த மெத்தன போக்கு, இந்த அலட்சிய போக்கு 2026 எந்த மாதிரி எதிரொலிக்க போகிறது? அதாவது 2026 திமுக கிடையாது மேம். அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. எங்க போனாலும் தேர்வு கேட்கறாங்கன்னா அதே மாதிரி இப்போ ஹெச்ஆர்என்டி மினிஸ்டர் இவர் நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர் போறாரு, ஒரு கோயிலுக்கு போறாரு, காலைல உடனே அங்கே எவனா ஒருத்தன் பாவம் லைன்ல நின்றுருக்கான், அவனை 2 கிளி கிழிச்சிட்டு அப்படி வெளில வந்துடுறாரு. எவனுமே அந்த தொகுதிக்கும் நியாயமா இருக்க மாட்டான், இருக்கிற துறைக்கும் நியாயமா இருக்க மாட்டான். யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ல பலர் குளறுபடிகள் இருக்கு அதோட தேர்வுகள்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம். தேர்வுகள் முடிவுக்கு பின்புமே அந்த வேலையில நியமனம் பண்றதுக்கும் KN நேரு மேல அவ்வளோ அலகேஷன்ஸ் வச்சிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா குரூப் 2A உடைய தேர்வுகளை தள்ளி போயிருக்கு. அதுல என்னதான் பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட், அப்புறம் தேர்வு மையங்கள் அமைக்கிறதுல குளறுபடிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே திமுக ஆட்சி நிர்வாகத்தன்மை அற்றது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அரசை சாடி இருக்காங்க சார். இதை நீங்க எப்படி? அதான் மேம், இது வரைக்கும் 2017 அவர் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு வரோம் எல்லாரும் தமிழக மக்கள். இன்றைக்கி அவர் கேட்ட மாதிரி இவ்வளவு ரொம்ப 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 கடுமையான விமர்சனம் வைத்ததே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு அரசு தேர்வு நடத்த கூட வக்கில்லாத ஒரு அரசாங்கமாக இருக்குது. ஒரு பொம்மை முதல்வராக இருக்கீங்களே, இது ஒரு தேர்வு நடத்த கூட உங்களுக்கு துப்பு இல்லையா வக்கில்லைன்ற மாதிரி கேட்டிருக்காரு. இப்படியே கேட்டிருக்காரு. ஸோ அது ஒரு உண்மையான நியாயமான விமர்சனம் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.5 லட்சம் பேர் செப்டம்பர் மாதம் இந்த குரூப் 2ஓட ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்காங்க. டிசம்பர் மாதம் அவருடைய ரிசல்ட் வந்திருக்கு. அதுலேருந்து கிட்டத்தட்ட குரூப் 2க்கு ஒரு 1500 பேரும் 1000 சொச்சம் பேரும், குரூப் 2Aக்கு ஒரு 9000 சொச்சம் பேரும் மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்களுடைய பரீட்சை நேற்று 2, அதாவது மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2Aக்குள்ள GK டெஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா குரூப் 2 and 2Aக்குள்ள தமிழ் தகுதி தேர்வு 2 நடந்திருக்கு. 38 மையங்களில் அது நடந்திருக்கு. அதில் 3 மையங்கள் சென்னையில் இருக்குது. எதுனா நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ், டிஜி வைஷ்ணவா காலேஜ், அந்த பிரசிடென்சி காலேஜ். இதில் இந்த தேர்வு மையம் அலாட் பண்ணுறது கூட பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பசங்களுக்கு எந்த தேர்வு மையம் அப்படின்றது ஹால் டிக்கெட்லேயும் குறுஞ்செய்தியும் அனுப்பணும். எந்த தேர்வுமே அதில் தவறாக இந்த பிரசிடென்சி காலேஜில் உள்ளதையும் இதில் உள்ளதையும், இதில் நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் உள்ளதையும் டிஜி வைஷ்ணவான்னு அனுப்பிட்டாங்க. டிஜி வைஷ்ணவாவில் நேற்று காலையில் கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு எக்ஸாமு, கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 இடங்களை ரெடி பண்ணிவிட்டு அந்த மையம் ரெடியாக இருக்குது. இது பார்த்தா 1000 பேருக்கு மேலே குமிகிறாங்க தேர்வர்கள் ஒரு 1000 பேர் குமிஞ்ச உடனே என்னடா அது 1000 பேர் குமிஞ்சோடனே அங்கே உள்ள செக்யூரிட்டி அலர்ட் ஆகி அதை உடனே அந்த கண்ட்ரோலர், அந்த மையத்தினுடைய கண்ட்ரோலருக்கு, டிஎன்பிசி கண்ட்ரோலருக்கு சொல்கிறாங்க. அது பார்த்தா இவங்களாம் இங்கே நிற்கிறாங்கன்னு தேர்வு ஆரம்பிக்கிறது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரோலர் வெளியில் நீங்களாம் இங்கே கிடையாது, நீங்கள் நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் போங்க, நீங்கள் பிரசிடென்சி காலேஜ் போங்கன்றாங்க. அது உடனே பசங்களை ஹைலைட் பண்ணி அப்படியே ஒரு அஜிடேஷன் உருவாகுது. அங்கே அப்படியே அந்த ரோட்லேயே, அந்த ரோஹிணி தேட்டர்லேருந்து அந்த சென்ட்ரல் போகிற ரோட்லேயே அப்படியே பசங்க ஒரு 1000 பேர் அப்படியே உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நண்பர்கள், அவங்க அப்பா அம்மா, அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் 5000 பேர் ஆன உடனே யார் மேலே தவறு அப்படின்னு பார்த்தா அரசாங்கம் மேலே தவறு. அரசாங்கம் தவறாக ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொன்னாங்க இல்லையா. இன்றைக்கி டெக்னிக்கல் ஃபால்ட்டுனால அதை யார் பொறுப்பெடுக்கணுன்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா. இவங்க ஒரு 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 அதாவது யோசிக்கிறோம், யார் மேலே தவறுன்றதை அனலைஸ் பண்ணி பேசியிருக்கிறோம். அங்கே போய் என்ன பண்ணாங்க, தவறு உங்கள் மேலே தான், நீங்கள் எதுக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணலை, எப்படி அந்த மாணவர்கள் எதுக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணி வெரிஃபை பண்ணலாம் பேசியிருக்காங்க. அதனால தான் அந்த மாணவர்களுக்கு கொந்தளிச்சது. இவங்க போயிட்டு ஆமாம் தவறு நடந்துச்சு, நம்ம மேலே தவறுன்னு முதலே ஆஜராக இருந்தாலும் இவ்வளோ ஒரு பிரச்சனை ஆயிருக்காது. வேறு ஏதாவது ஒரு சுமமான ஒரு வேலை. இப்போ இவங்க பேச போய் ஆட்டோமேட்டிக்காக அந்த பசங்க ஐரட்டாக அங்கேயே உட்காந்து பிரச்சனை பண்ண போய் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் கழித்து தேர்வு 2 ரத்து செய்யப்படுகிறது. இதில் என்ன பிரச்சனைனா 38 மையத்தில் 3 மையங்கள் தவிர மீதி 35 மையங்களில் தேர்வு ஆல்மோஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒஸ்ட் கேஸ் என்னென்னா, தேர்வு எழுதி முடிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நியூஸ் போகுது தேர்வு ரத்துன்னு. ஒரு பெண் வெளியில் சொல்கிறாங்க, 200 கேள்வியில் 150 கேள்வியில் நான் முடிச்சுட்டேன் கிட்டத்தட்ட, அப்போ தேர்வு ரத்துன்றாங்க.
பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஈஸியாக நான் த்ரூ பண்ணியிருப்பேன் இந்த தடவை. இப்படி ஆகிடுச்சு. நாளைக்கு நான் ஒருவேளை தேர்வுக்கு வர முடியாமல் போயிடுச்சுன்னா, நாளைக்கு ஒருவேளை வந்து தேர்வு வினாத்தல் கடினமாக இருந்ததுன்னா, என்னுடைய கனவு லட்சியம் பல ஆண்டுகளாக இதுதான் நான் உழைக்கிறேன் அப்படின்றாங்க ஒரு பெண்மணி. இன்னொருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா கண் பார்வை குறைவுள்ளவர். அவர் பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி கோட்டாவில் எனக்கு கிடைச்சோன்னு நினச்சேன், பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தது. 5 நிமிஷத்துக்கு முன்னால் சொல்கிறாங்க, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டேன், 5 நிமிஷத்துக்கு முன்னால் சொல்கிறாங்க. கேட்டாங்கன்னா பார்த்தா இல்லைன்றாங்க. 50 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணி இந்த கண்ணோட நான் வந்திருக்கேன். இப்போ எப்படியாவது டிசபிலிட்டி கோட்டால் உள்ள போயிடும்னு நினச்சா என்னுடைய கனவே சதைக்கிறாங்கன்றார். இன்னொரு பெண்மணி சொல்கிறாங்க, 2 நாள் தான் ஆகுது நான் கல்யாணம் ஆகி, என்னுடைய கணவர் முதல் என்னுடைய குடும்பமே கல்யாணத்துக்கு என்னை ப்ரிப்பேர் பண்ணுறதோட இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணாங்க. என்னுடைய கணவர் முதல் அவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸாமே இல்லைன்றாங்க. இதில் ஒஸ்ட் கேஸ்ன்னா ஒரு சொல்கிறாரு, நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது நியூஸ் பார்க்குறேன், நியூஸில் வருது அப்படின்றார். கிட்டத்தட்ட ஒரு 10,000 சுச்சம் பேருடைய கணவனை சதிச்சிருக்காங்க. இதில் இந்தியாவிலேயே இன்னும் சொல்லப்போனால் தமிழக வரலாற்றிலேயே ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் அன்னைக்கு ரத்தம் அனுச்சா அப்படின்னா இந்த ரெக்கார்டையும் வச்சுட்டாங்க சிஎம் அவர்கள். கண்டிப்பா சார், இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்றோம். ஆனா தமிழக அரசானது தொடர்ந்து தமிழகத்தை வந்து சூப்பர் ஸ்டார் மாநிலமா மாத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேசின தமிழக அரசு டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியா ஒன் வேர்ட் ஆன்சர் பண்ணிட்டு போறாங்களே. இந்த மெத்தன போக்கு, இந்த அலட்சிய போக்கு 2026 எந்த மாதிரி எதிரொலிக்க போகிறது? அதாவது 2026 திமுக கிடையாது மேம், அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. திமுக கிடையாதுன்றத மக்கள் யோசிச்சு முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ். மக்களுக்கு ஏன் திமுகவை மக்கள் வெறுக்க வேண்டும், ஏன் அதிமுகவை ஆதரிக்க வேண்டும், ஏன் இந்த திமுக வந்து மிக மோசமான கட்சி, மெத்தன போக்கான கட்சி, அலட்சியமான கட்சி அப்படின்றதுலாம் இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். நீங்க நேற்று இவ்வளவு நடந்துருச்சு, ஏன் இப்படி இவ்வளவு பெரிய தவறு பண்ணியிருக்கீங்களே, எப்படி இப்படி பண்ண போச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏன் அதிமுக இது பண்ணலையா, எம்ஜிஆர் ஆட்சியில் அது நடந்தது, எம்ஜிஆர் ஆட்சியில் அன்னைக்கு அது நடந்ததுன்றது இன்னைக்கு தேவையா, இன்னைக்கு அது பிரச்சனையா, அது எதுக்கு நேற்று வருது? நீங்கள் மற்ற இடத்துல ஃபுல்லாக அதான் போய் பேசிகிட்டு இருக்கீங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவிடம் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சாலே அவங்க திருப்பி எப்படி வருவாங்க அப்படின்னா, பெரியார் தான் உங்களை காப்பாற்றினார், பெரியார் தான் உங்களை படிக்க வைத்தார், பெரியார் தான் உங்களை, பெரியார் இல்லைன்னா பெண்ணியமே இருந்திருக்காது. என்ன கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லிக்கிற நீ? இப்படித்தான் எப்பயுமே கேள்விக்கு பதில் இருக்காது. மாறாக அடுத்த மேலே எப்படி பழிய போடலாம், அடுத்தவன் என்ன தப்பு பண்ணா அதையே தான் நோண்டிட்டு இருப்பாங்க திமுகவினர். தன்மையில் உள்ள அவதூறுகளுக்கு பதில் இருக்காது. அந்த மாதிரி இந்த அரசு வந்து மிகவும் மோசமான அரசு என்பதை 1001வது முறை வந்து மக்களிடம் ப்ரூவ் பண்ணிருச்சு. மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக எவ்வளவு சீக்கிரமாக அப்புறப்படுத்தணும் அதை தான் நம்ம சொல்கிறோம். இதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளவு நடந்துட்டு இருக்கு மேம், இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் வந்து என்னுடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எங்கு சென்றாலும், தமிழகத்தில் எங்கு சென்றாலும் அவரை எக்கினால் ஆன மனிதர் என்று சொல்கிறார், உலோகத்தினால் ஆன மனிதர், இன்னும் இரும்பு மனிதர் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுத்து அண்ணன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா உதயநிதி நான் எப்படி வந்து அவருக்கு நன்றி சொல்வது, இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி விட்டார் அவர், எப்படி ஏறக்குறைய என்னது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று என்னுடைய அண்ணன் மறுபடியும் ஒரு முறை பதவியேற்பது போல் எனக்கு தோன்றுகிறது இவ்வளவு கூட்டத்தை பார்க்கும்போது அப்படின்றாங்க. என்ன பிரச்சனை பட்டு என்ன பேசிட்டு இருக்கு, என்னடா நடந்துகிட்டு இருக்கின்ற மாதிரி இங்கே மக்கள் வந்து ஏறக்குறைய ஒரு கோமகாலித்தனமான ஒரு ஆட்சி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் தான் மக்கள் இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஆட்சியை எப்படி தேவையில்லாமல் உள்ள கொண்டு வந்துட்டோமோ, எப்படிதான் வெளியே அனுப்புறதுன்னு தெரியாம இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்க கேள்விக்கு பாருங்க, இவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்க, அது பண்ணிட்டு இருக்கு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. டேட்டா வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு மேம். 16th ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் எதுவுமே வந்து லாபத்தில் இயங்கலன்னு சொல்லுது. 108 பொதுத்துறை நிறுவனங்களில் 56 பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்தில் தான் ஓடுது. மீதி 38 நிறுவனங்கள் வந்து வருமானத்துக்கு நிகரான செலவு ஓடிக்கிட்டு இருக்கு. அதற்கு மீதி இருக்கிற சொச்சத்துல கொஞ்சம் வருமானம் வந்துகிட்டு இருக்கு, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் வரிசைப்படுத்துது. எப்படி லாஸ்ல அதுல 3வது லாஸ் மேக்கிங் ஸ்டேட்டா வந்து தமிழ்நாடு இருக்கு. நீங்க இவ்வளவு தொழில்துறையை பத்தி சொல்றீங்க, அரசு வேலையில இருக்கிறவர்களுக்கு கூட ஊதியம் கொடுக்கறதுல தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேம். அதாவது 5.5 லட்சம் பணி வந்து அரசு வேலைவாய்ப்பு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேம். கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் அதை நம்பி வந்து இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. சரி, 1.5 கோடியில் 1.3, அதாவது 1,30,00,000 பேர் வந்து இருக்காங்க. அதில் 5.5 லட்சம் பேருக்கு நான் வேலை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நம்பி தான் எல்லாரும் போட்டது. இப்போ 36,000 பேருக்கு கூட இன்னும் வேலை கொடுக்கல. அந்த 4.5 ஆண்டுகளில் 36,000 பேருக்கு கூட இன்னும் வேலை கொடுக்கல. அதை அந்த அளவுக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க, அதற்கு மேலே யாருக்கும் வேலை கொடுக்கல. மாறாக வேலை கொடுக்குறோம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி வேலை கொடுக்க முடியும்? ஏன்னா இருக்கிறவங்களுக்கே சம்பளம் கொடுத்து இந்த வேலையை ஒழுங்காக வாங்கி அதன் மூலியமாக வருமானம் வர வச்சு அதை வந்து அந்த இருக்கும் தொழில்களை வந்து பெருக்கினால் தானே வேலையை கொடுக்க முடியும். வேலையை அப்படி தானே உருவாகும்.
நீங்கள் வேலை வாய்ப்பை உருவாகிறதுக்கு இருக்கிறவங்க வேலை பார்க்கணும், இருக்கிறவங்க வேலை பார்க்க தயாரில்லை. அவன் எல்லாருமே என்ன தெளிவாக இருக்கிறான் அப்படின்னா, நீட்டாக ஒன்றில் ஆட்சி முடிய பொழுது எல்லாருமே வந்து சம்பளத்தை உயர்த்தி கேட்போம், இல்லை அலவன்ஸை உயர்த்தி கேட்போம், ஏதாவது கடைசி நேரத்தில் ஏதாவது பிடிங்கிட்டு அனுப்புவோம் அப்படின்னு அந்த ஒரு இதில் வந்து இருக்கிற எல்லா பப்ளிக் செக்டர் யூனிட்டில் உள்ள கிட்டத்தட்ட அரசு ஊழியர்களும் இன்றைக்கி வந்து சம்பள உயர்வை குறி வச்சு தான் இன்றைக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அந்த ஒரு வேலைக்கு போகணும், அதாவது தன்னுடைய நிறுவனத்தை வந்து உயர்த்தணுன்ற மனப்பான்மையில இல்லை அப்படின்னா அரசு நிறுவனங்கள் எப்படி ஒரு நஷ்டம் ஒரு லாபத்தில் எப்படி இயங்கும், லாபத்தில் இயங்கணும்னா அது எப்படி விரிவடையும், அப்புறம் எப்படி வேலை கொடுக்க முடியும்? வேலை கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னால் சொல்லிடலாம், யார் வேணாலும். கொடுக்கறதுக்கான சூழ்நிலை இருக்காங்க, கொடுக்கறதுக்கான மனநிலையில் அரசு ஊழியர்கள் இருக்காங்களா அப்படின்னா இல்லை. தலைவன் எப்படியோ அப்படி தான் தொண்டற மாதிரி தலைவனை என்ன வர்றதை பிடிக்கிட்டு இந்த ஆட்சியை நம்ம எடப்பாடியார் கையில் கொடுத்துட்டு வெளியில் போயிடும்ன்றது அவருக்கும் தெரிஞ்சிச்சு, ஸ்டாலினுக்கும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து 50 தொகுதி கேட்கறது ரெடியாக இருக்கான், 50 தொகுதி கேட்பான். அப்போ அப்படிங்கும் பொழுது விடுதலை சிறுத்தையில எனக்கு என்ன சொல்றாரு திருமாவளவனே, நாங்க ஒரு சில கோரிக்கைகளை வைப்போம், அந்த கோரிக்கைகளை சரி பண்ணல. சார், என்னதான் மத்தியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இந்த தொகுதி பங்கீடுல வந்து முரண்ல இருந்தாலும் கூட, ஆனா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து அதற்கு இடம் கொடுக்காது. திமுக கூட்டணியில தான் பயணிப்போம். செல்வ பெருந்தையை தவிர எல்லாருமே இடம் கொடுக்குறாங்க. செல்வ பெருந்தையை மட்டும்தான் வந்து நீ எனக்கு சீட்டே கொடுக்கலாம்னு பரவாயில்ல, நான் சும்மா கூட 2 பேரும் நீ தலைவராக வச்சுக்கோ, காங்கிரஸ் தலைவராக கூட்டணியில் வச்சுக்கிறோன்ற அளவுக்கு இறங்கி போயிட்டார் வெளியே. ஏறக்குறைய மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும், இங்கே உள்ள யாராக இருக்கட்டும், முன்னாள் தலைவர் அழகிரியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சி மிக கேவலமான ஆட்சி. திருச்சி வெளிச்சாமி அங்கங்கே இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, பேசும்பொழுது பேசிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு கேவலமான திமுக ஆட்சி இது வரைக்கும் அவர் ஆட்சிகளில் கேவலமான ஆட்சி சொல்லலை, திமுக ஆட்சியிலே இதுக்கு தான் கேவலமான ஆட்சின்றார் அவர். அவரும் பழைய முன்னாள் காங்கிரஸோடைய மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர், இன்னைக்கு வந்து காங்கிரஸ் தான் படிச்சுட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாரு, இந்த தடவை சீட்டு எங்களுக்கு தரல அப்படின்னா ரொம்ப கஷ்டம்ன்றாரு. இங்கே உள்ள பொறுப்பாளர்கள் பிரவீனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சார் இந்தியா கூட்டணின்னு பேசிக்கிட்டு இருந்த முதல்வர் இப்போ எங்கே போனாலும் பேச மாட்டாரு. அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் வெளியில போறான்னு அவன் 2 இலக்கத்தில் கேட்க போறாங்கன்றாங்க அவங்க. அப்போ அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு ஆட்சி சரியில்லைன்றதுனால இன்னைக்கு இந்த திமுகவை நம்பி பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கவங்கள எப்படியாவது திமுக வச்சு இன்னும் வாழ்த்துற முடியாது நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த ஆட்சி மிக மோசமான ஒரு தோல்வியை சிந்திக்க போகிறது 2026 எந்த மாற்றத்தும் இல்லை. அதாவது இதுவரைக்கும் இல்லாத ஒரு 91ல் 2 சீட்டு தான் தோத்தாங்க. அதாவது 2 சீட்டு தோத்து, சரி 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க திமுக. ஆனால் திமுக மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தோல்வி இருக்குமான்ற அளவுக்கு யோசிக்க வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு ஒரு அமைச்சர் வந்து ஒன்றும் இல்லை, வெளியில் போறாரு, திட்டுறாரு, வந்துடுறாரு. அமைச்சர் வெளில போறாரு, இன்னைக்கு மாசம் ஒரு வெளியில் போறாரு. வெளியில் போயிட்டு என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு அரசு ஊழியர்கள் எல்லாம் இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு, சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஆமா இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு, அவன் பாட்டுக்கு விலை உயர்வை கூடு, சம்பளம் உயர்வை கூடு, மைண்ட் வாய்ஸ் வெளில பேசிட்டாரு. உண்மைதான். இப்போ அவருக்குமே வெறுப்பாகமா ஆகாதா, சும்மா எவன் எங்க போனாலும் உயர்வு கேட்கறான்னா. அதே மாதிரி இப்போ HRD மினிஸ்டர் இவர் நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, அவர் போறாரு, ஒரு கோயிலுக்கு போறாரு, காலைல ஒண்ணே அங்கே எவனா ஒருத்தன் அவன் பாவம் லைன்ல நின்றுட்டு அவனை 2 கிழிச்சிட்டு அப்படியே வெளில வந்துடுறாரு. அப்புறம் கிளம்பி அப்படி திருச்செந்தூர் போறாரு, அங்கே ஒரு 4 பேர் திட்டுறாரு, திருவண்ணாமலை அங்கே ஒரு 2 பேர் அடிக்கிறாரு, அடிச்சுட்டு இப்படி எவனுமே வந்து அந்த தொகுதிக்கும் நியாயமா இருக்க மாட்டான், இருக்கிற துறைக்கும் நியாயமா இருக்க மாட்டான். நீங்க சொன்னீங்களே இந்த TNPSC-யினுடைய மிக முக்கிய ஊழல், அந்த ஊழலை இன்னும் அவரு அந்த KN மேல FIR போடுங்கன்னதுக்கு பொறுப்பு DGP வெங்கட்ராமன் அவர்கள் நெஞ்சு வெளியே அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் போய் படுத்துக்கிட்டாரு, ஒரு FIR போட சொன்னதுக்கே. அப்ப அப்படிப்பட்ட அது நிர்வாகத்துக்கு இவ்வளவு ஊழல் பண்ணிக்கிட்டு, நிர்வாகத்துல என்ன நடந்தாலும் எனக்கு என்ன அப்படின்ற இருக்கக்கூடிய அமைச்சர்கள், தொகுதியில என்ன நடந்தாலும் எனக்கு என்ன இருக்கக்கூடிய MLA-களை வச்சுட்டு நம்ம எப்படி ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இந்த ஆட்சி இனி மலரவே கூடாது, மலர் நினைக்க கூட கூடாது மக்கள். கண்டிப்பா சார். இதற்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் 2021 திமுகவுடைய வாக்குறுதிகள்ல முக்கியமான வாக்குறுதிகள் 5.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு பணி கொடுக்கப்படும். இப்போ அதை காத்துல பறக்க விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது, அதாவது இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மிகப்பெரிய ஒரு பார்வை வந்து திரும்பி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நேற்று மிகப்பெரிய வந்து அரசு பணிக்கு முயற்சிப்பவர்களுக்கு மிகப்பெரிய அடின்றதுனால, ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. இவர்களுடைய அடுத்த கட்ட வாக்குறுதிகள் இளைஞர்களுக்காக இந்த அரசு வேலை வாய்ப்பு சம்பந்தமா இருக்கும் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. இதை எந்த அளவுக்கு பூர்த்தி செய்வார் எடப்பாடி பழனிசாமி? அவரு கரெக்டா நேரம் பார்த்து எந்தெந்த நேரத்துல என்னென்ன சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு. எந்தெந்த தவறுகள் நடக்குது அந்த தவறை நான் சரி பண்றேன், அதை என்னென்ன எதிர்பார்ப்புகள், மக்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாக மாறுகிறது, அதெல்லாம் நான் மறுபடியும் வந்து நீங்க என்னை நம்புங்க, நான் உங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்றேன்ற நேரத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படிங்கும் பொழுது இது போன்ற இப்போ இது நேற்று நடந்தது வந்து ஒரு தமிழ்நாட்டில் இதுவரை நடக்காத ஒரு சம்பவம்.
அப்போ அந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி வேலைவாய்ப்புக்கான ஒரு மிக முக்கிய அறிவிப்பு வரும் அதிமுக அரசாங்கம் வந்தால் வரும்ன்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை. வந்துருச்சுன்னு இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேம், அதாவது கடைசி இந்த 10 வாக்குறுதிகள் ஏறக்குறைய பட்டி தொட்டியாக இப்போ எப்படின்னா தமிழ்நாட்டில் பஸ் வந்து பெண்களுக்கு இலவசம், ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்னு உடனே இப்போ எப்படின்னா ஒரு 20% பெண்கள் போகிறாங்க அப்படின்னா இங்கே 80% ஆண்கள் வந்து காசு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதத்துக்கு ஏறக்குறைய அப் அண்ட் டவுன் 30 ரூபா, அப்புக்கு ஒரு 15, டவுனுக்கு ஒரு 15நாலும் 30, ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா, ஒரு 1000 ரூபாய் நான் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன். அப்போ ஆண்களுக்கும் பஸ் ஃப்ரீ. நான் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு சிட்டியில உள்ள பஸ்ஸில் பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் அது ஒரு பெரிய ஒரு தாட்டை மாத்தும், ஒரு எண்ணத்தை மாத்தும். இல்ல சார், இப்போ மிகப்பெரிய ஒரு லாஸ்ல போய்கிட்டு இருக்கக்கூடியதுன்னா போக்குவரத்து துறை தான். இந்த போக்குவரத்து துறை இவ்வளவு லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுமே ஆண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்றது எப்படி இது சாத்தியமாகும்? அதுக்கும் அவரிடம் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. இங்க வந்து பல குளறுபடிகள் தவறுகள் நடக்குது, அதை சரி செஞ்சாலே போதும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். இந்த தாழ்தள பேருந்துகள் புதுசாக சென்னையில் போயிட்டு இருக்கு, நீங்க பாக்குறீங்க. அந்த தாழ்தள பேருந்துகள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நான் சொல்றேங்க, ஒரு நாளைக்கு ஒரு பஸ்ஸுக்கு ஒரு பிரைவேட் கம்பெனியில் 8000 ரூபா கொடுக்குறாங்களாம். அந்த பிரைவேட் கம்பெனி தான் அதை ஆப்ரேட் பண்ணுறான். அதாவது அரசுக்கு ஆகக்கூடிய செலவு 8000 ரூபா, ஆனால் நிகர வருமானம் அந்த பஸ்ஸுலேருந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4000 ரூபா. தெரிஞ்சே கிட்டத்தட்ட 165 பஸ்ஸு சென்னையில் 165 பஸ்ஸு ஒரு நாளைக்கு அதனுடைய செலவு 8000, வரவு 4000 தெரிஞ்சே பண்ணுறாங்க. அப்படி நம்ம தாழ்நிலை பேருந்தில் போகலன்னா என்ன? நான் என்ன கேட்குறேன்னா மேம், இங்கே அதாவது எல்லா வகையிலும் மிகையான மாநிலம்ன்றதுக்காண்டி கடன் வாங்கி நஷ்டத்தில் இவ்வளவு பெருமையான வாழ்க்கை வாழலைன்னா என்னன்ற? இப்போ இங்கே என்ன பீகாரில் பஸ்ஸை பற்றியா உடஞ்சிருக்கு, இதில் பஸ்ஸை பற்றியா தண்ணி உள்ளவர், ஆந்திராவில் பஸ்ஸை பற்றி நான் பற்றியா எப்படி தாழ்தளம் எப்படி கொடுக்குற? நீ கடனை வாங்கி கொடுக்குற, நஷ்டத்தில் கொடுத்துருக்கு. அப்படியே தேவையே இல்லையே. அப்படி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய பல குளறுபடிகளை ஃபிக்ஸ் பண்ணாலே பண்ணிடுவேன்றார். அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவர் என்டிஏ கூட அவ்வளவு ஒரு இணக்கத்துல இருக்காரு, மத்திய அரசாங்கத்துக்கு கூட இணக்கத்துல இருக்கிறார். அதனால அவரால் பல விஷயங்களை கேட்டு பெற முடியும். இந்த விஷயங்கள், அதாவது நீங்க மத்திய அரசுல கூட வந்து இணக்கத்துலதான் இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயமானது தேர்தல் கூட்டணிக்காக மட்டும்தானா சார்? இதை வச்சு எப்படி மக்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்வாங்க? ஏன்னா மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு வஞ்சிக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உதாரணமா நேத்து கனிமொழி அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு தொகை வழங்கினாங்க, தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7000 கோடி ரூபாய் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் எப்படி? நான் இப்போ எடப்பாடியார் அவர்கள் இருக்கும் பொழுது அவர் இருக்கிற கூட்டணியை எதிர்த்து பல விஷயங்களை இங்க நமக்காக பண்ணி கொடுத்தாருன்ற. அப்போ இருக்கிற கூட்டணி எதிர்த்து பண்ணும் பொழுது இங்க ஆதரவுல பண்ண மாட்டாரா அப்படின்றத கேள்வி. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்பர் 1 நீட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்தே ஆகும், இந்தியா முழுக்க அது அமலில் இருந்தே ஆகும்னு சொன்னது யாருன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சிதம்பரம் அவருடைய மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள். அவர்கள் தான் வாதாடி நீட்டு கண்டிப்பா இந்தியாவில் இருக்கும், தமிழ்நாட்டில் குறிப்பா இருக்கும் அப்படின்னு பேசுறாங்க. அப்ப திமுக காரங்க யாரும் சிதம்பரத்தையோ இல்ல கார்த்தி சிதம்பரத்தையோ இல்ல சிதம்பரனுடைய மனைவி நளினி சிதம்பரத்தையோ எதிர்த்து எங்கேயும் யாரும் போராட்டம் பண்ணல, காங்கிரஸ்காரங்களே போராட்டம் பண்ணல. ஆனா அது பாஜகவினுடைய தீர்க்கமான முடிவு, எப்படி நீட்டுங்க வரணும்னு. அதை எதிர்த்து நின்றவர் எடப்பாடியார். அதை எதிர்த்து நின்று ஒன்றும் நடக்கல அப்படின்னு உடனே அப்பவும் சும்மா விடல, 7.5% உள்ளொதுக்கீடு இந்தியாவிலே எந்த மாநிலம் வாங்காத தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தாரா இல்லையா? அப்ப அப்படி எதிர்த்து நின்று வாங்கி கொடுக்குறவர் கூட்டணியில் இணக்கமா இருக்கும்போது வாங்கி கொடுக்க மாட்டாரமே நினைக்கக்கூடாது. அதனால் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இங்கே கொண்டு வரணுன்றது கையெழுத்து போட்டு கொடுத்தது ஸ்டாலின் அவர்கள், ரைட்டுங்களா? அதை இங்க நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்டும்ன்றது பாஜக அவருடைய ஸ்டாண்டு. அந்த பாஜக கூட கூட்டணியில் இருந்த ஐயா எடப்பாடியார் அவர்கள் இங்க ஹைட்ரோ கார்பனும் மீத்தேனும் வரவே கூடாது, இது பாதுகாக்கப்பட்ட மண்டலம் அப்படின்னு டெல்டா அறிவிச்சது யாரு? எடப்பாடியார். அப்போ ஒன்னா இருக்கும் பொழுது எதிர்த்து நின்று உனக்காக பேசி வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கும் பொழுது இணக்கமா இருக்கும்போது அண்ணன் அல்ல வாங்கி கொடுப்பாரு. அவரு ஒன்றும் இல்லை, ஒரு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்ன்றது இப்போ 125 ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதை எடப்பாடி என்ன ப்ரப்போஸ் பண்றாரு? 150. கண்டிப்பா அவங்க அவரு, ஏன்னா அவர் சொன்னாலே செய்வாங்க மேம். சார், இத மத்திய அரசு கொடுக்குமா அப்படின்றதுல தான் சார் மிக அதெல்லாம் கொடுத்துருக்கல, எடப்பாடி இருக்கும்போது கொடுத்துருக்கல. நீ ஸ்டாலின் இருக்கும்போது கொடுக்க மாட்டேங்குதுன்னா அதை நீங்க வச்சுட்டு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஸ்டாலின் கையாளாதவர் பொம்மை முதல்வர் எல்லாரும் சொல்றாங்கல்ல, எடப்பாடி அதெல்லாம் டெய்லி சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டாலின் அரசாங்கம் வரும்போது கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு வைங்களேன் மேம், இவங்க பொய் சொல்றாங்களா மேம் நிறைய. இப்போ ஒரு பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் இருக்கு, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் 250 ஸ்கூல் வரலான்னு தமிழ்நாட்டுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது யாரு? ஸ்டாலின். கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இப்ப வேணான்றாங்க. சரி வேண்டாம், ஓகே வரல. ஆனா அந்த பிஎம்சி ஸ்கூலுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறீங்க அதை கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்க முடியும்? இப்படி எல்லா இப்ப என்னன்னா மக்கள் மத்தியில இல்ல 2800 கோடி கொடுக்க மாட்டாங்க. எது கொடுக்க மாட்டாங்க? பிஎம்சி ஸ்கூல்ஸ் கொடுக்குறாங்க. நீ பிஎம்சி ஸ்கூல்ஸ் வேண்டாம், இப்ப எப்படி கொடுப்பாங்க? இதான் லாஜிக். இப்படி பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இப்ப ஒண்ணும் இல்லை. எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைக்கிறதுக்கு இப்ப மதுரைக்கு வராரு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வராரு.
அவர் வரும்பொழுது இன்னொரு மிகப்பெரிய கூட்டத்தை தேமுதிக போன்ற ஒரு சில கட்சிகள் இன்னும் கூட்டி ஒரு மிகப்பெரிய அடுத்து ஒரு சவுத்தில் ஒரு பெருசாக காட்டணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ எய்ம்ஸை திறந்து இந்த எய்ம்ஸோட செங்கலை காட்டிட்டு தானே ஊருக்குள்ள சுற்றிட்டு இருந்தீங்க. செங்கல் எய்ம்ஸ்னு போட்டு செங்கல் சேர்க்க மாதிரி ஊருக்குள்ள சுற்றினீங்களா? இன்னைக்கு எய்ம்ஸ் வந்துருச்சு, என்ன பண்ண போறீங்க? இப்போ என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எய்ம்ஸ்ல முடிவு வரவே இல்லை, இவர் இப்போ வந்து திறக்கிறாரு. ஓம் பிரச்சனை இல்லையா அது சார்? அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ திமுக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து எப்படி பொய்யா மடைமாற்றம் செய்தார்களோ அதே மடைமாற்றம் செய்வதற்காக தான் வந்து இந்த எய்ம்ஸ் ஓபன் பண்றதுக்காண்டி மோடி அவர்கள் வராரு அப்படின்னு சொல்லி 38 பிளாக் அங்க ஓபன் பண்ணிருக்காங்க. 38 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 38 பிளாக் ஓபன் பண்ணி 11 மாடி இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் உட்பட எல்லாமே ரெடியா இருக்கு. இன்னும் ஒரு 4 பிளாக் மட்டும் தான் ஓபன் பண்ணல. இதோட ஒரு செங்கல்ல இருந்து இந்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு போதாதா? ஏன் நீங்க ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது இப்ப பன்னோக்கு மருத்துவமனையா இருக்கே, ராஜாஜி ஹால் பக்கத்துல மவுண்ட் ரோட்ல பன்னோட்டு மருத்துவமனையா இருக்கு, அதை சட்டமன்றம்னு திறக்கணும்னு இருந்தார். அதை சட்டமன்றம் திறக்கணும்னு இருந்து அன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க மிகப்பெரிய தலைவர்கள்லாம் வராங்க அப்படின்ன உடனே கிட்டத்தட்ட 8 கோடிக்கு 9 கோடிக்கு அதை செட்டிங் போட்டு திறந்தாங்க. அப்படி எதுவும் நாங்கள் பண்ணலையே. இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை நீங்க காமிச்ச ஒரு செங்கல் இன்னைக்கு 38 பில்டிங்கா இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய ஹாஸ்டல்ல இருந்து எல்லாமே ரெடிமேடா இருக்கு. போய் உள்ள சேரணும், அவ்வளவுதான். இது உங்களுக்கு போதாதா? என்னெல்லாம் நீங்க பேசணும் பேசுங்க, நடந்துட்டு தானே இருக்கு. அது அதிமுக எடப்பாடி அவர்கள் கையெழுத்து போட்டு ஏறக்குறைய அப்ப வந்து தானே எய்ம்ஸ். எடப்பாடி அவர்கள் அந்த மதுரைக்கு எய்ம்ஸ் கிடையாது. இன்னைக்கு மதுரை மக்கள் எல்லாரும் எடப்பாடியாருக்கு எவ்வளவு இன்டெக்டடா இருக்காங்க. அது காரணம் என்ன? அவரு தானே கையெழுத்து போட்டு மோடி இன்னைக்கு வந்து திறக்க போறாருல்ல. திறந்துட்டா இன்னைக்கு தென் தமிழகமே இன்னைக்கு வேற எங்கேயும் சென்னைக்கு வரணும் அவசியம் இல்லை மேம். எதுக்கு அப்பளோ இங்க இருக்கு, இங்க இவ்வளவு தூரம் வந்து எதுக்கு இங்க காத்து கிடக்கணும்? நாங்க வந்துட்டு போயிடலாமா? 2.5 மணி நேரம் அவ்வளவுதான். மதுரை எப்படி போனா அப்படி வந்துடலாம், முடிஞ்சு போச்சுல. அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கூட குறிப்பாக எடப்பாடி அவர் கைகோர்த்து இன்னைக்கு பல திட்டங்கள் வந்திருக்கு. அதனால அவர் வந்தா இவங்க இங்க இருந்துட்டு எங்களுக்கு கொடுக்க மாட்டா அழுகிறதுக்கு தான் லாய்க்கு. அவர் கேட்டு வாங்கிட்டு வந்துருவாரு, இல்லைன்னா திட்டி பறிச்சு, இல்லைன்னா கூட்டணி விட்டு வெளில போனாங்க மேம். கூட்டணி விட்டு எடப்பாடி அந்த மாதிரி தைரியம் இருக்காங்க. காங்கிரஸை விட்டோ இல்ல காங்கிரஸ் திமுக விட்டோ வெளியில போறது தைரியம் இருக்கா? 2 பேருக்கும் கிடையாது. ஆனா அந்த தைரியம் எடப்பாடியார் இருக்குல்ல. ஸோ அதனால இந்த தடவை எடப்பாடியார் தான் சிஎம். இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் இன்னமும் வந்து மானமுள்ள ஒரு தமிழை வந்து இங்க ஸ்டாலின் சிஎம் ஆகிறன்னு பேசிக்கிட்டு தானா, அது ஏதோ அவனுக்கு ஏதோ புத்தி எதுவும் பேதலிச்சு போயிருக்கணும். கண்டிப்பா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.